all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. மருத்துவதற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2024 ஆண்டிற்கான மருத்துவதற்கான நோபல் பரிசு 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூக்கூன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்கூன் என்ற 2 நபர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்ததற்காகவும் டிரான்ஸ்கிரிப்ஷனலுக்கு பிந்தைய மரபணு ஒழுங்குமுறையில் அதன் பங்கிற்காகவும் இந்த 2 நபர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2024 ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூக்கூன் என்ற 2 நபர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் குமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் நிரஞ்சன்? உலகிலேயே அதிக அளவில் கவனம் பெறக்கூடிய பரிசுகளில் ஒன்றாகத்தான் இந்த நோபல் பரிசு என்பது இருந்து வருகிறது. 2024 ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. முதலில் மருத்துவத்துறை, பிறகு வேதியியல், இயற்பியல், அதே போல அமைதிக்கான நோபல் பரிசு என்று அடுத்தடுத்த தினங்கள் இந்த பரிசுகள் என்பது அறிவிக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் முதல் நாள் என்பதால் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக மைக்ரோ ஆர்என்ஏ என்று சொல்லப்படக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்தும் அது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது, குறிப்பாக மனித உடல் வளர்ச்சியில் எந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது, அது எந்தெந்த இடங்களிலெல்லாம் நோயாக மாறுகிறது, குறிப்பாக கேன்சராக மாறுகிறது, மனிதனின் இயல்புகளில் அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, மைக்ரோ ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள் தனியாக செயல்படும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தன்மை போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக ஆய்வுகள் மேற்கொண்டதற்காகவும் இதனை முதலாக கண்டறிந்து சொன்னதற்காகவும் 2 நபர்களுக்கு தற்பொழுது மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்கூன் ஆகிய இருவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் விக்டர் ஆம்ப்ரோஸ் உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பயாலஜிஸ்டாக இருந்து வருகின்றார். அவர் ப்ரொஃபஸராகவும், குறிப்பாக அமெரிக்காவின் பல்வேறு முக்கிய பல்கலைக்கழகங்களில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவரது தந்தை ஒரு போலிஷ் நாட்டை சேர்ந்தவராகவும் அந்த நாட்டிற்காக போர்களில் பங்கேற்றவர் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி மற்றொரு நபரான கேரி என்பவரும் அமெரிக்காவின் மைக்ரோலர் பயாலஜிஸ்டாக பணிபுரிந்து வருகின்றார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜெனட்டிக் ரீதியிலான முக்கியமான துறைகளுக்கான ப்ரொஃபஸராகவும் அவர் இருந்து வருகின்றார். இருவரும் சேர்ந்து நீண்ட நாட்களாக மேற்கொண்ட சோதனைகளின் முடிவில் அவர்கள் கண்டறிந்தது மருத்துவத்துறையில் மிக முக்கியமான மைல்கல்லாக, குறிப்பாக கேன்சர் போன்ற பாதிப்புகள் ஏன் ஏற்படுகிறது, அதனை சீர் செய்வதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை உயிரியல் ரீதியிலாக அவர்கள் எடுத்து சொன்னதற்காக தற்பொழுது இந்த மிக முக்கியமான நோபல் பரிசு என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, இந்த ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks.